வணக்கம் நண்பர்களே, இருட்டடி கோவிந்தன். இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆளை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா முடிய ஆஞ்சிட்டு வாட்ட போகிறோம். இன்னைக்கு நாட்டுக்கோழி வாட்டின கிரேவி பாருங்கள் எப்படி செஞ்சுக்கிறாங்க. அதுவும் வெடைக்கோழி பார்த்துக்கோங்க. நல்லா வெடைக்கோழி நல்லா நீட்டாக இருக்குங்க. அடிச்சு சாப்பிட்டா நல்லா தெம்பு கும்முன்னு இருக்கு. வாங்க எப்படி செய்யறோம் பார்ப்போம். வாங்க. பரபரம் பறக்க போகுது நாட்டுக்கோழி. கக்க கக்கான்னு முட்டோட போகுது பாருங்க. மஞ்சள் பொடி தடவிக்கிறோம். வாட்ட போகிறோம். மஞ்சள் பொடி தடவிக்கிறோம். முடி இல்லாத கோழி, மஞ்சள் கோழி பார்த்துக்கோங்க. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, அதான் நல்லது. லேசா வாட்டுவோமா? வாங்க வாட்டுவோம். இதான் வாட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க. எப்படி வாட்டுறோம் பார்த்தீங்களா? இப்படி வாட்டி எடுத்துக்கிறேனே. கேஸில் வாட்டாது விறகு, முடிஞ்ச அளவுக்கு விறகுல இப்படி அனலில் வாட்டுங்க. கேஸில் வாட்டினா அது வாடை வரும், வாட்டுற வாடை. அதனால விறகு மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு விறகு இப்படி வாட்டுங்க, அப்போ நல்லா இருக்கு. ஆமா, வாட்டி எடுத்துக்கிட்டாச்சு. வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. வெட்டி பீஸ் பீஸாக போட்டுக்கிடுவோம். சரிங்களா? ஆமாம், வாங்க. வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. விறகு அடுப்புல தான் வைக்கிற. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கறி மசாலா போட்டு போட்டுக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். தக்க 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 நல்லா வதங்கிருச்சு. கோழி அள்ளி போட்டுக்கிறோம் உள்ளக்க. உப்பு போட்டுக்கிறோம். ஆமா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுக்கிறோம். சிக்மார்க் பொடி கொஞ்சோண்டு, ரொம்ப சேர்க்க வேணாம். இதாங்க பிண்டி எடுத்தாச்சு. இதே நாட்டுக்கோழி கிரேவி. ஆமா, வாட்டு இதெல்லாம் நல்லா வாட்டி நீட்டா அப்படி பொடி பிடிச்சதுனாலும் போதும். ஆனா கொஞ்சம் வேக விடணும். நல்லா விறகு அடுப்புனா தண்ணி ஊற்றி நல்லா வேக. அப்படி எப்படி ஆகும்ல இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நாட்டுக்கோழி சாப்பிட்டது இல்லை. இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஏங்க தரமா இருக்கு. வாட்டுன நாட்டுக்கோழி கிரேவி பட்டைய கிளப்புது. நாத்தாடி மாப்பிள்ள எப்படி இருக்கு? மில்லு இருக்கு. சூப்பரா இருக்கு. செஞ்சு சாப்பிடுங்க. விருப்பம் சொல்லுங்க. நாட்டுக்கோழி வாங்கி தரேன். ஆமா, என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கி தரேன். பாய். அடுத்த தடவை சந்திப்போம். சாப்பிடுங்க.